Hello friends, welcome back to English Karkalam. Today we are going to see the usages of would have, should have and could have. So இந்த 3 auxiliary verbs எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் and எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். and வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 3 auxiliary verbs நம்ம எங்க யூஸ் பண்ணனும் அப்படினா past tenseல தான் யூஸ் பண்ணனும். இந்த would have அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படினா டைரக்ட் தமிழ் மீனிங் எடுத்தோம் அப்படினா செய்திருப்பேன், செய்திருப்பாள், ஓகே செய்திருப்பான். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது would have யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பஸ்ஸில் போயிருந்திருப்பேன், ஆனால் நான் ட்ரெயினை புக் பண்ணதுனால நான் ட்ரெயினில் போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த இடங்களில் நம்ம would have யூஸ் பண்ணணும். should have அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் செய்திருக்க வேண்டும், ஒரு செயலை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இதே சென்டென்ஸை வச்சுக்கலாம். நான் பஸ்ஸில் போயிருந்திருப்பேன் அப்படின்னா would have. நான் பேருந்தில் பயணம் செய்திருக்க வேண்டும், நான் பஸ்ஸில் போயிருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். நான் அந்த செயலை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல நம்ம should have யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, could have. இந்த could have ஓட மீனிங் என்ன அப்படின்னா நான் செய்திருக்கலாம், ஒரு செயலை நம்ம செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல நம்ம could have யூஸ் பண்ணணும். could have அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா அந்த செயலை நாம் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சே நான் பஸ்லேயே போயிருந்திருக்கலாம், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த இடங்கள்ல நம்ம could have யூஸ் பண்ணணும். would have மீன்ஸ் செய்திருப்பேன், should have செய்திருக்க வேண்டும், could have செய்திருக்கலாம். இப்போ I would have அப்படிங்கிறதோட மீனிங் என்னதுங்க, I would have நான் செய்திருப்பேன், அந்த செயலை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் should have, I should have அப்படின்னா என்னது, I should have மீன்ஸ் செய்திருக்க வேண்டும், நான் செஞ்சிருக்கணும் ஆனால் செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் could have, I could have. I could have means நான் செஞ்சிருக்கலாம். I would have நான் செய்திருப்பேன். I should have நான் செய்திருக்க வேண்டும். I could have நான் செய்திருக்கலாம், நான் செஞ்சிருக்கலாம், அந்த செயலை செஞ்சிருக்கலாம். ஓகே, இப்போது இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். going to see would have. what's mean would have? சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், செய்திருப்பேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நம்ம அந்த விஷயத்தை செஞ்சுருக்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் சப்ஜெக்ட் போட்டுக்கலாம், அதுக்கடுத்து would have, தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மீன்ஸ் V3 verb, ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see the first sentence. நான் உங்களுக்கு ஃபோன் செய்திருப்பேன். இப்போது இது ஒரு சென்டென்ஸ் இல்லையா, நான் உங்களுக்கு ஃபோன் செஞ்சிருப்பேன். ஸோ அந்த செயலை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உங்கள் நம்பரை தொலைத்து விட்டேன், ஆனால் நான் என்ன செஞ்சிட்டேன், உங்களோட நம்பரை தொலைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸில் எங்கே நம்ம would have யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு செயலை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போது இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிக்கலாம் I, தென் would have, I would have. தென் வேர் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃபோன் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்டை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றணும் இல்லையா. கால்ட் யூ, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கடுத்து இதை எழுதிடலாம். ஆனால் அப்படிங்கிறதுக்கு பட். தென் இதில் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வச்சு இப்போ நம்ம எழுத போகிறோம். உங்களோட நம்பரை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ஒரு சென்டென்ஸாக இருக்குது இல்லையா. இப்போது இந்த ஆக்ஷனை யார் பண்ணுறது, நான் தான் என்ன செஞ்சிட்டேன், தொலைச்சிட்டேன். அப்போது I இஸ் எ சப்ஜெக்ட். இது ஒரு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இல்லையா. ஸோ I missed. இப்போ நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். எதை தொலைச்சிட்டேன், உங்களோட நம்பரை. அப்போது யுவர் நம்பர், தட்ஸ் ஆல். ஒருவேளை இந்த சென்டென்ஸில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன நம்ம யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், நம்ம இந்த இடத்துல should have யூஸ் பண்ணணும். நாங்கள் கார் வாங்கியிருப்போம், ஆனால் அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது.
இப்போ இந்த சென்டென்ஸில் வாங்கி இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து we. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? would have. we would have. then past participle of action word இல்லையா, verb என்னது? வாங்குறது. வாங்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? பைன்னு சொல்லுவோம் இல்லையா. இதோட V3 ஃபார்மேட் என்ன அப்படின்னா bought. ஓகே, we would have bought. நாங்கள் வாங்கியிருப்போம் எதனை? காரை. the car. ஓகே, ஆனால் அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது. ஆனால் அது ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆனால் அப்படிங்கிறதுக்கு பட். இப்போது இதில் வந்து சப்ஜெக்ட் எது? அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது. காரை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை நம்ம திரும்ப சொல்லும் பொழுது நம்ம வந்து இட் வந்து போட்டுக்கலாம். இட். தென் திஸ் இஸ் ஆல்சோ இன் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. நம்ம would have, should have அண்ட் could have இது எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து அதனுடைய கண்டிஷன் பற்றி, அது வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, அது எந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது we have to use be verb. Okay, whether it is a present or past or future, we have to use be verbs. And this is in past tense, so we are going to use the be verb of past tense in singular. What is the be verb here? Yes, was. It was. Okay, so இது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டோம். எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்கோம்? மிகவும் விலை உயர்ந்ததாக. அப்போ மிகவும் அப்படிங்கிறதுக்கு to அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். TOO, இதோட மீனிங் என்ன அப்படின்னா மிகவும். ஒரு இதை நம்ம மிகைப்படுத்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம to யூஸ் பண்ணலாம். இப்போ விலை உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ we would have bought the car. நாங்கள் கார் வாங்கி இருந்திருப்போம், ஆனால் அது விலை அதிகமாக இருந்தது. ஸோ பட் இட் வாஸ் too expensive. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். நான் வெளியில் தான் சாப்பிட்ருந்துருப்பேன், ஆனால் எங்கள் அம்மா வீட்டிலேயே சமைச்சிட்டாங்க. நான் வெளியில் சாப்பிட்ருந்துருப்பேன், ஆனால் எங்கள் அம்மா வீட்டிலேயே சமைச்சிட்டாங்க. இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவள் வந்திருப்பாள், ஆனால் அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. And in this sentence, she is the subject. She would have. அவ அந்த செயலை செய்திருப்பாள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதில் இருக்கக்கூடிய வேர்ப் என்ன அப்படின்னா வர்றது இல்லையா. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து கம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? கம் தான். கம், கேம், கம். ஓகே, she would have come. அவள் வந்திருப்பா, ஆனால் அவளுக்கு வந்து உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. பட் she, அவங்களுடைய கண்டிஷன் பற்றி இப்போ நம்ம சொல்கிறோம், அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்றத. ஸோ we are going to use be verb here. she was, இப்போ உடம்புக்கு முடியல அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? feeling sick. okay, she would have come but she was feeling sick. இப்போது 3 ஸ்மால் சென்டென்சஸ் இருக்குது. இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவள் உதவி இருப்பாள். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ என் கூடவே முயற்சி பண்ணிகிட்டே வாங்க. she would have. இப்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் verb. உதவுறதுக்கு இங்கிலீஷில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஹெல்ப்ட். she would have helped. அவள் உதவி செஞ்சிருப்பா. அவன் போயிருப்பான். இப்போ he would have gone. அவர்கள் கிளம்பி இருப்பார்கள். அவங்க கிளம்பி இருப்பாங்க. இப்போ they would have, கிளம்புறதுக்கு, அதாவது கிளம்பி அந்த இடத்த விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? கிளம்பி போகிறாங்க இல்லையா. அது வந்து நம்ம லெஃப்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ நவ் we are going to see should have and could have. should have அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், செய்திருக்க வேண்டும். பொதுவாக நம்ம வந்து ஷுட் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர், நீ நிறைய தண்ணி குடிக்கணும். யூ ஷுட் ட்ரிங்க் ஈட் மோர், நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அட்வைஸ் சொல்லும் பொழுது நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ சேம் அதே மாதிரி தான், ஆனால் நம்ம பாஸ்ட்டில் சொல்ல போகிறோம். அதாவது நீ வந்து செஞ்சுருக்கணும், நீ நிறைய சாப்பிட்ருந்துருக்கணும்,
நீ நிறைய தண்ணி குடிச்சிருந்துருக்கணும். ஸோ ஒரு பாஸ்ட்டில் நம்ம சொல்லும் பொழுது தான் நம்ம வந்து should have அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ don't forget we have to use this should have in past for advice, past advice, okay? Or otherwise நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்போம், ஆனால் அதை செய்யாமல் விட்டுருப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலையே நம்ம வந்து should have யூஸ் பண்ணலாம். ஸோ நோ கன்ஃபியூஷன். டைரெக்டாக வந்து நம்ம வந்து தமிழ் வேர்டு என்ன அப்படின்னா செய்திருக்க வேண்டும். நான் பொதுவாக நம்ம அதை பேச்சு வழக்கில் கூட நம்ம எப்படி சொல்லுவோம், நான் அந்த செயலை செஞ்சுருக்கணும், நீ வந்து ஸ்கூலுக்கு போயிருந்திருக்கணும். ஸோ இந்த இடங்களில் நம்ம வந்து should have யூஸ் பண்ணணும். அண்ட் தென் could have எங்கே செய்திருக்கலாம், அந்த விஷயத்தை செஞ்சுருக்கலாம். ஸோ இது வந்து மிஸ்டு பாசிபிலிட்டிஸ். நம்மளால் அந்த செயலை அந்த இடத்துல செய்ய முடிஞ்சிருக்கும். கேனோட பாஸ்ட் தான் குட் இல்லையா? கேனோட மீனிங் என்னங்க, முடியும். அப்போ குட் அப்படிங்கிறது கேனோட பாஸ்ட். ஸோ ஒரு பாஸ்ட்டில் நம்மளுடைய எபிலிட்டி முடியாமல் போச்சு, நம்மளால் அந்த விஷயத்தை செய்ய முடிஞ்சிருக்கும், பட் நம்ம அதை செய்யாமல் விட்டுருப்போம் இல்லையா? மிஸ்ட் பாசிபிலிட்டி. ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல பாசிபிள் இருந்தும் அந்த செயலை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம். ஸோ பாஸ்ட் எபிலிட்டிஸ் அண்ட் மிஸ்ட் பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த இடங்களை நம்ம வந்து could have யூஸ் பண்ணணும். ஓகே, இதோட டைரக்ட் தமிழ் மீனிங் என்ன, செஞ்சிருக்கலாம். ஓகே, நான் அந்த விஷயத்தை அந்த ஆக்ஷனை நான் செஞ்சுருக்கலாம், நான் நிறைய சாப்பிட்ருக்கலாம், நான் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்துருக்கலாம், நான் அவகிட்ட பேசியிருந்திருக்கலாம். ஸோ இந்த இடங்களில் நம்ம வந்து could have யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இதில் எந்த சென்டென்ஸ்க்கு என்ன வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி வைங்க. அண்ட் அதுக்கான ஆன்சரையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருக்குது. ஸோ இன் திஸ் சென்டென்ஸ் which one we are going to use? Yes, should have. ஸோ இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம், நீ வந்து கேட்டிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து தமிழில் சென்டென்ஸில் எழுதும் பொழுது கேட்டிருக்க வேண்டும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம would haveக்கு பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட் would have அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான் should haveக்கும் could haveக்கும். அப்போது சப்ஜெக்ட் should have and past participle. Okay, so here the subject is you. You should have. You should have. So here the verb is மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஸோ மன்னிப்பு கேட்குறதுக்கு நம்ம இங்கிலீஷில் வந்து apologize அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட past participle என்ன, apologized. நான் அங்கே போயிருந்திருக்கலாம். ஸோ பாஸ்ட் பாசிபிலிட்டியை இங்கே வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், could have. ஸோ I is a subject, I could have. இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போயிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு go அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, gone. இப்போ நம்ம எங்கே போயிருக்கலாம்னு சொல்கிறோம், அங்கே. அங்கே அப்படிங்கிறதுக்கு there. I could have gone there. நான் அங்கே சென்றிருக்கலாம். ஓகே, ஸோ இதே இடத்துல நான் அங்கே போயிருக்கணும் அப்படின்னு வந்தால் என்ன சொல்லணும், நான் அங்கே போயிருந்திருக்கணும். அப்போது ஐ ஷுட் ஹாவ் கான் தேர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? நீ நல்லா படிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாம் வெளியே சாப்பிட்டு இருக்கலாம், நம்ம வெளியிலையே சாப்பிட்ருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? We could have. So the past participle of verb சாப்பிட்ருக்கலாம். அப்போ சாப்பிட்றதுக்கு eat அப்படின்னு சொல்லுவோம். eatோட past participle eat, ate. Yes, eaten. eaten. வெளியே outside. அவர்கள் சீட் பெல்ட் போட்டிருக்க வேண்டும். அப்போது அவர்கள் அப்படிங்கிறதுக்கு they. So here we are going to use should have. They should have. So here the verb is போட்டிருக்கணும். அதை வந்து என்ன செஞ்சுருக்கணும், இப்போ ஒரு சீட் பெல்ட்டை போடுறதுக்கு இங்கிலீஷில் வந்து wear அப்படின்னு சொல்லுவோம். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னா worn. ஓகே, worn அப்படின்னா என்னது, அதை வியர் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எதை, சீட் பெல்ட்டை, worn the seat belt. அவர் கேட்டிருக்கணும், அவர் என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்கிறோம், கேட்டிருந்துருக்கணும். ஆனால் அவர் கேட்காமலே அவரை அந்த வேலையை செஞ்சிட்டாரு. ஸோ அவர் அப்படிங்கிறதுக்கு he.
தென் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் we are going to use should have. He should have. In this sentence past participle என்னது, verb என்னது, கேட்டிருக்கணும். ஸோ கேட்குறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ask அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. askோட past participle என்னதுங்க, asked. So he should have asked. 4 mixed sentences are here. So now you are going to find out the answers. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணலாமா, குட் ஹாவ் யூஸ் பண்ணலாமா? எஸ், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். I should have. ஸோ past participle of the verb is studied. நான் படிச்சிருந்திருக்கணும், நான் படிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது I could have studied. நான் வாங்கியிருக்கணும். ஸோ I should have. வாங்கிறதுக்கு பைன்னு சொல்லுவோம். ஸோ அதோட past participle bought. I should have bought. நான் வாங்கியிருக்கலாம். அப்போது I could have bought. ஸோ இந்த should have, could have and would have இந்த 3 ஆக்சிலரி வேர்ப்ஸை நீங்கள் உங்களுடைய ரெகுலர் லைஃப்பில் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.